ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச 2 விஷயம் வந்து நடந்தது. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று வந்து மத்திய பிரதேச வந்து ட்ரெயின் வந்து பொதுவாக ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருடர்கள் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து செயினை பறிப்பாங்க, நம்ம பர்ஸில் உள்ள பணத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி நிறைய திருடர்கள் வந்து இது மொபைலை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி நிறைய திருடர்கள் வந்து இருப்பாங்க. அது நமக்கே வந்து தெரியாது. அப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா தங்க செயினை வந்து இடிச்சு பார்க்க அதில் ஒரு பயணி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, நல்ல கழுத்தில் செயின் போட்டிருக்காங்க, இந்த செயினை நம்ம எடுத்துடலாம்னு சொல்லி பயணி வந்து பக்கத்தில் வந்து செயினை வந்து எடுக்க வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சிட்டாங்க. கண்ணு முழிச்சு திருடன் திருடன் அப்படி கத்திட்டாங்க. சோறு சோறு கத்தின உடனே ஹிந்தியில் சோறு அப்படின்னா திருட கத்தின உடனே அங்குள்ளவங்களாம் உடனே பிடிக்க வந்தாங்க. அவன் ஓடி போய் ஐயோ ஓடுற ட்ரெயின்லேருந்து அப்படியே வந்து குதிச்சிட்டான். உடனடியாக ட்ரெயினை வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் வந்து போலீஸ்லாம் வந்த உடனே பயந்து போன அந்த திருடன் ஓடி போனால் டக்குன்னு அப்படியே குதிச்சிட்டான். குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குதிக்கிற இடத்துல அந்த போலீஸ் வந்து உடனே போலீஸுக்கு பயந்து பக்கத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்துச்சு. அந்த குளத்துக்குள்ளே வந்து அவன் குதிச்சிட்டான். இந்த குளத்துக்குள்ளே தானே இருக்கான், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல. குளத்துக்குள்ளே வந்து மூழ்கிட்டான். மூழ்கினவும் வரவே இல்லை. என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல இறங்கி அந்த திருடனை வந்து பிடிச்சிட்டாங்க. எப்படி நீ வந்து 5 மணி நேரம் கீழே இருந்த அப்படின்னா அங்கே வந்து தாமரைப்பூ நிறைய அந்த குளத்துல இருந்தது. அந்த தாமரை தண்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து மூச்சு விட்ருக்கான். மூச்சு விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கில்லாடி திறனாக இருக்கான் பாருங்கள். அங்குள்ள தாமரத்தண்டு இருந்து அது முடியுமா வந்து பார்த்தீங்கன்னா நான் மூச்சு விட்டுக்கிட்டு இப்படி கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொன்னாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த திருடன் வந்து பிடிச்சி அப்போ தான் வந்து தெரிஞ்சது கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 400 கேஸ் வந்து அவன் மேலே இருக்கான். இதுக்கு முன்னாடி நிறைய திருட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அவனை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியாக அந்த திருடனை வந்து பிடிச்சிட்டாங்க. ட்ரெயினில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த பெண்மணி வந்து இப்போ கண்முழிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கத்தியிருக்காங்க. ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தால் அந்த செயினையும் பிடிச்சிட்டு போயிருப்பான். பிடிக்கவும் முடியாது. ட்ரெயினில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. எப்போவுமே வந்து பார்த்தா தங்க செயின்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பவுனே 1,00,000க்கு விற்கிது. தங்க செயின்லாம் முடிஞ்ச வரை போடுறத வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம வந்து தங்கம் போனால் போயிட்டு போகுது. ஆனால் நம்ம உடம்பு உயிர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா தங்க செயினை எடுக்கிறவங்க நம்ம ஏதாவது பண்ணால் நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஏதாவது வந்து அடிச்சிடுறாங்க. இல்லை ஏதாவது பண்ணிடுறாங்க. நம்ம உயிர் வந்து நமக்கு முக்கியமோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நமக்கு முக்கியம். அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச வரை வந்து வெளியில் போகும்போது தங்கம் போடுறத வந்து தவிச்சிருங்க. ஏன்னா ஒரு செயின் போடணும்னா கண்டிப்பாக ஒரு 3 பவுனாக இருக்கும். 3,00,000 ரூபா இருக்கும். 3,00,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தா யூபியில் வந்து நதியில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 லிட்டர் பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரியில் கொண்டு வந்து லாரியில் வந்து வந்து கொட்டியிருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ற குழந்தைக்கு பால் கூட இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 லிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் வந்து இப்படி நதியில் வந்து கொட்டுறாங்க. இது வந்து கடவுளுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பாலை வந்து பார்த்தீங்கன்னா நதியில் அப்படியே கொட்டியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து வருத்திருக்காங்க. இப்படி வந்து நதியில் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ பாலை வந்து எதுக்காக அப்படி கொட்டுறாங்க? இது சரியாக இருக்கா? இது என்னதான் வந்து கடவுளுக்கு நீங்கள் சொன்னாலும் இது சரி கிடையாது. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்காக கடவுளுக்கு வந்து நதியில் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா கடலை அந்த இங்கே அந்த நதியில் வாழ்கிற வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மீன்கள்லாம் இருக்கும். அந்த மீனுக்குலாம் வந்து ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றுப்புற ஆய்வாளர்களும் வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நியூஸ்கள் இது எல்லாமே இதுக்கு வந்து மறக்காமல் வந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.